ஹே, என்ன எல்லாரும் கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, இப்ப கலர் ட்ரெஸ்ல போட்ட எல்லாத்துக்கும் அடி கொடுக்க போறேன். கலர் ட்ரெஸ்ல போட்ட எல்லாரும் எந்திங்க, வரிசையா அடி கொடுக்கட்டும். என்ன காலங்கத்தில இந்த மிஸ் கத்திட்டு கிடக்கு? சரி, நம்ம உள்ள போய் நம்ம இடத்துல உட்காருவோம். ஏன்னா இன்னைக்கு மெஞ்சி போடல, நேரத்தான மெஞ்சி போட்டுருவேன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு நின்று மெஞ்சி போடல. இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாம விடக்கூடாது. ஹே சிவா, என்னடா இந்த பர்மிஷன் கேட்காம உள்ள வந்துட்டு பெசாட்டி போய் உட்கார போற? கொன்னே போட்டுருவேன், பாத்துக்கோ. இங்க வா. என்ன மிஸ், நீங்க கத்துனா நாங்க பயந்துருவோமோ? நேத்த மாதிரிலாம் என்ன அடிக்க முடியாது மிஸ். ஹோ அப்படியா? உங்களை அடிச்சிருச்சு எனக்கு தான் கை வலிக்கு. இப்பவே வெளியே நின்று இந்த அவர் ஃபுல்லா நீ வெளியே தான் நிக்கணும். போடா. ஐயா, என்னடா கொடுமை இது? என் பேரனை இப்படி வெளியே நிக்க வச்சிருக்க. ஏம்மா, என்ன கிளாஸ்க்குள்ள விடாம வெளியே நிக்க வச்சிருக்கியா என்ன? யாருங்க நீங்க? பர்மிஷன் கேட்காம உள்ள வந்துட்டு என் பேரன் வெளியே வச்சிருக்கேன்னு இப்படி கத்திட்டு இருக்கீங்க. சிவா என்ன உங்க பேரனா? என் சொந்த பேத்தி அனுதான். இருந்தாலும் ஜெனி, ஜெசி, சிவான்னு இந்த 3 பிள்ளைகளும் என்னை வள்ளிப்பாட்டி வள்ளிப்பாட்டின்னு பாசமா கூப்பிடுதுங்க. நானும் பேரன் பேத்தியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். யாரு கேட்டாமா நீ நேத்து என் பேத்தி என் பேரனையும் அடிச்சிருக்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள? நான் கம்ப்ளைண்ட் பண்ணாம இன்னைக்கு போக மாட்டேன்ட்டு பாத்துக்க. ஹே, உங்க பாட்டிட்ட நீ தான் சொன்னியானு? ஹே இல்ல ஜெசி, நான் சொல்லவே இல்லை. என்னென்ன நடந்திருக்கும்? என்ன நடந்துச்சுன்னா ஃபிளாஷ்பேக். நமக்கு இந்த நேரம் மட்டும் போயே தொலையாம இருக்குப்பா. வள்ளிப்பாட்டி வள்ளிப்பாட்டி வாடா என் கண்ணு. சிவா, என்னடா விஷயம்? நாங்க இன்னைக்கு ஸ்கூல் போனோம்ல, அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு புது மிஸ் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பாட்டி. அந்த மிஸ் என்ன தெரியுமா பண்ணுச்சு? கணக்கு தப்பா போட்டதுக்கு என்னையும் ஜெசியும் போட்டு நல்லா அடிச்சிருச்சு. நீ நாளைக்கு வந்து என்னன்னு கேளுங்க பாட்டி. என்னடா சொல்றத என் கண்ணு? நான் நாளைக்கு கண்டிப்பா வர்றேன். உன்னையும் ஜெசியுமா அடிச்சிச்சு, அனுவையும் ஜெனியும் அடிக்கலையோ? அந்த 2 பேரும் கரெக்டா தான் கணக்கு போட்டாங்க. நாங்க தான் தப்பா போட்டோம். இருந்தாலும் அதுக்கு நீ இப்படியா பாட்டி அடிக்கும்? சரி கண்ணு, நீ சொல்லிட்டீல, நாளைக்கு நான் கண்டிப்பா வந்து என்னன்னு கேக்குறேன். சரியா? இப்ப நீ பயப்படாம போடாதங்க. வள்ளி பாட்டிட்ட பத்த வச்சாச்சு, நம்ம கரெக்டா நடக்கும். சரி வள்ளி பாட்டி, நான் போயிட்டு வர்றேன். நானும் சொல்லல, யார் சொல்லிருப்பான்னு தெரியல. அப்புறம் பாத்துக்கலாம். சிவா தான் சொல்லிருப்பான்னு நினைக்க. அவன்கிட்ட கேட்டுக்கல இப்ப என்ன நடக்குன்னு பாப்போம். கேட்க ஆளில் நினைச்சிட்டு இருக்கியோ? ஏமா ஒரு பேரண்ட் வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? உனக்கு என்ஜினியர் பதில் சொல்லணும்னு கூட தெரியல. நீ எல்லாம் என்னைக்கு தான் உருப்பிட போற? ஹலோ, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப தான் பேசிட்டு இருக்க கிளவி. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, பாத்துக்கோ. நீ என்னடி எனக்கு மரியாதை கொடுக்கறது? உனக்கே மரியாதை என்னன்னு தெரியாம இருக்கு. இப்பவே நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பெரிய இதாதான் ஆக்க போறேன் பாரு. என் பேத்திய அடிச்சிருக்கல நீ, நான் வர்றேன். எங்கடி உன் ஸ்கூலு ஹெச்எம்? ஆளக்கானம் போய் பார்த்தா பயந்தீங்க, அது ஓடி போயிட்டானா என்ன? சரி சரி, நீ தானே தப்பு பண்ண. நான் ஒன்னே கேள்வி கேட்டுக்கிறேன். காரணத்தை சொல்லுடி. என் பேரன் சிவாவையும் என் பேத்தி ஜெசியையும் அடிச்சதுக்கு காரணத்தை சொல்லுடி. நீ காரணமே தெரியாம தான் என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்களா? 2 பேரும் கணக்கு டெஸ்ட் தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்காங்க. அதே கிளாஸ் தானே அனு ஜெனி படிக்கிறாங்க. அவங்க கரெக்டா போடுறாங்கல்ல, இவங்களுக்கு என்ன செய்யுது? பிள்ளைங்க கணக்கு தப்பா பண்ணா நீ டீச்சர்டி, நீ தாண்டி சொல்லி கொடுக்கணும். அதை விட்டு புட்டு பிள்ளைய அடிச்சு வச்சிருக்கிய. உனக்கு கொஞ்சமா அது மனசாட்சி இருக்குதாடி? உன் பிள்ளைகளோட இப்படி அடுத்த மிஸ் அடிச்சா நீ சம்பதிப்பியான்னு கேக்குறேன். ஹலோ, என்ன நானும் பாத்துட்டே இருக்க? ரொம்பலாம் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுங்க. உனக்கு என்னடி மரியாதை? உன் மூஞ்சிக்கு மரியாதை தான் கேக்குது பாரு. தப்ப திருத்திக்கிட்டு ஒழுங்கா பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க பாரு. இல்லன்னு வச்சுக்க, இந்த ஸ்கூலை விட்டு உன்னை துரத்தாம விட மாட்டேன், பாத்துக்க. உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. நாங்க தப்பு பண்ணா அடிக்க தான் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? தப்பு பண்ணா அடிடி. யார் வேணான்னு சொன்னா? நீ தப்பு பண்ணாமல்லமா அடிக்கிற. கணக்கு தானம்மா தப்பா பண்ணா சொல்லி கொடுத்தா என்ன? அதை விட்டுட்டு பிள்ளைகளோட போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்க மனசாட்சி இல்லாம. எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் அடிப்பேன். எனக்கு திட்டணும்னு தோணுச்சுன்னா நான் திட்டுவேன். அது என்னோட இஷ்டம். எனது இஷ்டத்துக்கு அடிப்பியா? அப்படி யாருமா உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது? நீங்க என்ன ஃபீஸ் கொடுத்தா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க ஸ்கூலுக்கு? சும்மா ஃப்ரீயா தானே வர்றீங்க. அதுக்கு இப்படிதான் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் படிச்சு ஆகணும்.
இங்க பாருமா, நாங்க படிக்க வைக்க முடியாமலாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது இல்லம்மா. அதையும் சொல்லிட்டேன், பிள்ளைங்க படிக்ககளே, இது ரொம்ப நல்ல ஸ்கூலு, தெரிஞ்ச ஸ்கூலு வேற. சரி, இங்க முதல்ல இருந்து மிஸ் எல்லாமே நல்ல மிஸ்ஸா இருந்தாங்க. சரி படிக்கட்டும் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நாங்க படிக்க வச்சோம். நீ இப்படி எல்லாம் பேட, நாங்க ஸ்கூல் மாத்துறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்பவே நாங்க ஸ்கூல் மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா இந்த ஸ்கூல்ல உனக்கு வேண்டாமா, நான் வேற ஸ்கூல்லே உங்களுக்கு பாக்குறேன். என்னமோ வேற ஸ்கூலே இல்லாத மாதிரிலாம இந்த மிஸ் பேசுது. ஐயோ வள்ளியம்மா, என்ன இந்த கிளாஸ்ல இப்படி சண்டையா இருக்கு? நான் மதுக்கு லஞ்சு கொடுக்கலான்னு வந்தா இவ்வளோ பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. என்ன வள்ளியம்மா பிரச்சனை? அந்த அநியாயத்தை நீலே கேளு ரஜிதா. பிள்ளைங்களை போட்டு கணக்கு தப்பா எழுதிருக்குன்னு அப்படி அடிச்சு வச்சிருக்கு இந்த மிஸ். என்னன்னு கேட்டா ரொம்ப தயத்து பேசுது. நீங்க கெட்டுத ஃபீஸுக்கு இப்படிதான் இருக்குன்னு நான் சொல்லுது. என்னமோ வழி இல்லாம நம்ம இங்க சேர்த்த மாதிரி. ஐயே, நம்ம இவ்வளவு பெருசா கூட எதிர்பார்க்கலையே. நடக்கட்டும். சிவா, ஜெசி, வலிக்கலம்மா, நான் போயிட்டு வர்றேன். இந்த மிஸ்டர் பேசினா ஒன்னும் வேலைக்காக மாட்டேக்கு. நான் போய் பெரிய அதிகாரிகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். வா ரஜிதா, நாம போவோம். ஏமா பிள்ளைங்களை போட்டு இப்படியாமா அடிப்ப? பிள்ளைங்களுக்கு கணக்கு தெரியலன்னா சொல்லி கொடுமா, அதை விட்டு அடிச்சுட்டு நடக்காத. ஏன்னா நான் போயிட்டு வர்றேன், வாங்கக்கா. பெரிய அதிகாரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? பெரிய அதிகாரிட்ட உங்களை அடிக்காம நான் விட மாட்டேன். நீங்க தானே போய் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அனு, உங்க பாட்டி தானே, நீங்க தானே சொல்லி கொடுத்த. மேம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் பேடும் நோட்டு வந்திருக்கு, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்க. அந்த கபோர்டில் வச்சிருக்கேன் மேம். நான் போயிட்டு வரேன். இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, அதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இது கொடுக்குற ஃபீஸுக்கு இது ஒன்று தான் குறைச்சது. சரி இருங்க, கொடுக்குறேன். இன்னாச்சே, நீ இது உனக்கு தான். இன்னாச்சே சி, இது உனக்கு. இந்த அனு, இது உனக்கு. என்ன சிவா, உனக்கு ஏத்த மாதிரி கார் தான் வந்திருக்கு. ஹே ஜெசி, எனக்கு அந்த எக்ஸாம் பேட் தான் அப்பா பிடிச்சிருக்கு. அந்த எல்லோ கலர் எனக்கு கூட.